தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு பேரை வச்சுட்டு அதில் 4th ஃப்ளோர் 5th ஃப்ளோரில் போயிட்டு டாஸ்மார்க்கோட ஹெட் ஆஃபீஸை வச்சு அதுக்குள்ளே இடி வந்து ரைட் பண்ணுறது. நியூஸில் தாளமுத்து நடராசன் மாளிகையில் ரைடு, தாளமுத்து நடராசன் மாளிகையில் ரைடுன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த வார்த்தை ஏதோ உள்ள காயப்படுத்துது. அவங்க எவ்வளோ பெரிய மொழிப்போர் தியாகிகள், அவங்க பேரை ஒரு கட்டடத்துக்கு வைக்கிறோம் பெருமைப்படுத்துகிறோன்ற பேரில் அது எவ்வளோ சிரமப்பட்டிருக்கு பாருங்களா. அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாங்கல்ல. எனக்கு அது வந்து எனக்கு பர்சனலாக பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. நீங்கள் தலைவர்களை வந்து புகழாரம் சூட்டாட்டி இந்த மாதிரி வந்து இழிவுக்குள்ளாக்கிடாதீங்கப்பா ஆட்சியாளர்களே அப்படின்னு சொல்லணுன்றது என்னுடைய பர்சனலான ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த ரைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அதை தாண்டி இதில் வேற என்ன தெரியுதுன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் 2026 தேர்தலுக்கு எல்லாரும் வேற வேற கட்டத்தில் ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த டாஸ்மாக் பற்றி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. இந்த டாஸ்மார்க்கில் வரக்கூடிய வருமானம் அரசுக்கு வந்து 50,000 கோடி, இன்னும் அதை வந்து 1 லட்சம் கோடியாக கூட வளர்க்கணும்னு பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அது வந்து தவறான ஒரு கொள்கை முடிவாக நம்ம பேசியிருக்கோம். இந்த டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹிடன் மேட்டர் நம்ம கவனிக்காமல், பொதுமக்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா,